பல ஆண்டுகளாக சாலை ஓரம் வளர்க்கப்பட்ட மரங்களும் வனங்களில் உள்ள பழமை வாய்ந்த மரங்களும் வெட்டி வீழ்த்தப்பட்டு காங்கிரீட் நகரம் அமைக்கப்படுவதால் நாம் வாழும் பூமி அதன் இயற்கை பருவநிலை மாற்றமடைந்து அதிக வெப்பமும் மழை பெய்யாத சூழ்நிலையும் மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை களைய எங்கள் பள்ளியின் மாணவர்கள் எடுத்த சிறு முயற்சி பெரிய மாற்றத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்தியுள்ளதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். முதலில் சாணமும் செம்மண்ணும் சமபங்கு அளவு சேர்த்து கலந்து உருண்டையாக்கப்பட்டு அதனுள் புளியங்கொட்டை, வேப்பங்கொட்டை, புங்கன் கொட்டை, அரச விதை, ஆலம் விதை போன்றவற்றை வைத்து பந்து போல் உருட்டி கொள்ள வேண்டும். இதை வெயிலில் நன்கு காய வைத்து அவற்றை மரங்கள் இல்லா பகுதிகளிலும் காடுகளிலும் வனங்களிலும் குளம் மற்றும் ஏரி பகுதிகளிலும் போட்டுவிட்டால் அவ்வுருண்டை மீது எப்பொழுது மழைநீர் விழுகிறதோ அன்று முளைவிட்டு மண்ணில் தன் வேரை பதிய வைத்து மரமாக உருவெடுக்கும். நமக்கு அருகில் உள்ள மரங்களுக்கு பயன்பாடு இல்லாத நெகிழி குப்பிகளில் நீர் நிரப்பி குப்பிகளில் சிறு துளையிட்டு மரத்தினடியில் வைக்க வேண்டும். பின்பு பாலித்தீன் பைகளின் மூலம் குப்பிகளை சுற்றி பாலித்தீன் போர்வை ஒன்றை ஏற்படுத்திவிட்டால் குப்பிகளிலிருந்து வரும் ஒவ்வொரு துளி நீரும் போர்த்தப்பட்ட போர்வையின் அடியில் சென்று ஈரமாகி ஆவியாதல் தடுக்கப்பட்டு மீண்டும் மண்ணிற்கே செல்வதால் மரத்தை சுற்றி ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். எங்கள் பள்ளியின் மூலம் இச்செயலை மேற்கொண்ட போது அந்த இடத்திற்கு வந்த பொதுமக்களிடம் இச்செயலின் தாக்கத்தின் விளைவாக மனமாற்றம் ஏற்படுவதை காண முடிந்தது. மரங்கள் இருக்கும் பகுதிகளில் பறவைகளுக்கு செயற்கையாக கூண்டுகள் கட்டி அவற்றிற்கு தானியங்கள் மற்றும் வாழும் சூழலை ஏற்படுத்தி வளர்க்கலாம். இதனை வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருக்கும் பகுதிகளிலும் அமைக்கலாம். இம்மாதிரியான செயல்களால் அழிந்து வருகின்ற பறவை இனங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் முடியும்.